இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம புஸ்தகங்களின் இது முன்னுரை என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இது வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய 27வது புஸ்தகம் தானியேல் புஸ்தகம். இந்த ஒரு காணொளியிலே தானியேல் புஸ்தகத்தினுடைய இது முன்னுரை இது பாகம் 1 நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த தானியேல் புஸ்தகமானது மிக அதிக அளவிலே தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை கொண்ட புஸ்தகமாக அறியப்படுகிறது. எனவே இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாகம் 1 காணொளியிலே நாம் அதிகாரங்கள் 1 6 அதிகாரங்கள் வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் அது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரு பாலமாகவும் அமைகிறது. காரணம், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் மேசியாவின் வருகைக்காக தேவன் இந்த உலகத்தில் செய்யப்போகும் ராஜ்ய மாற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே புஸ்தகமாக இந்த ஒரு புஸ்தகமானது வேதாகமத்தில் அமைகிறது. நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள். அந்த காலகட்டங்களிலே எந்த விதமான தீர்க்கதரிசியோ அல்லது எந்த விதமான வேதாகம எழுத்தாளர்களோ எழுதப்படவில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காரியங்களை தேவன் இந்த தானியேல் புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். அதாவது உலகத்தை ஆண்ட முக்கிய ராஜ்யங்களின் தொடக்கம் மற்றும் வீழ்ச்சி, மேசியாவின் வருகை மற்றும் இது மேசியா ஸ்தாபிக்க போகும் ஆவிக்குரிய ராஜ்யமான சபை போன்றவற்றை மிக துல்லியமாக தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறது. மேலும் கடைசி காலத்தில் வரக்கூடிய காரியங்களை பற்றியும் இந்த புஸ்தகமானது தீர்க்க தரிசனமாக அது உரைக்கிறது. முதல் 6 அதிகாரங்கள் தேவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையை மையமாக வைத்து வசனங்கள் உள்ளன. அவைகள் பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த அதிகாரங்கள் அமைகின்றன. இரண்டாவதாக வரும் 6 அதிகாரங்களில் 7 12 அதிகாரங்கள் தரிசனங்களினாலும் வெளிப்பாடுகளினாலும் நிறைந்திருக்கிறது. அது இன்றைக்கும் வேத ஆராய்ச்சியாளர்களால் புரிந்து கொள்வதற்கு ஒரு சவாலாக அமைக்கக்கூடிய தரிசனங்களாக அமைகின்றன. புஸ்தகத்தினுடைய எழுத்து முறை என்னவென்றால் அப்பாக்லிப்டிக் என்று அழைக்கக்கூடிய ஒரு பாணியில் இந்த புஸ்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அப்பாக்லிப்டிக் என்று சொன்னால் அது கிரேக்க வார்த்தையிலிருந்து அது வந்த இந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது ஒரு வெளிப்பாடு என்பதனுடைய ஒரு அர்த்தம்தான் அப்பாக்லிப்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது உலக நிகழ்வுகளை பற்றிய தீர்க்க தரிசனம் கூறும் பொழுது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அப்பாக்லிப்டிக் பாணியில் எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு தேசத்தின் வீழ்ச்சியை, பேரழிவுகள் அல்லது தேவனுடைய தீர்ப்பு போன்றவற்றை குறிக்கும் பொழுது அவர்கள் வானவியல் நிகழ்வுகளை அவர்கள் குறிப்பிட்டு அந்த தேசத்தினுடைய நிகழ்வை, தேசத்தினுடைய அழிவை ஒரு வானவியல் நிகழ்வுகளை ஒப்பிட்டு அதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு தேசத்தினுடைய அழிவை தீர்க்கதரிசிகள் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுவார்கள் என்றால், அதாவது வானம் இருண்டு விட்டது, நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தன. ஸோ இது போன்ற ஒரு நிகழ்வுகளை, வானவியல் நிகழ்வுகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் என்னவென்றால் நட்சத்திரம் என்பது பூமியை விட பல மில்லியன் மடங்கு மிகப்பெரியது தான் நட்சத்திரம். அதற்கு உதாரணம் சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியன் பூமியில் விலக முடியுமா என்னிடம் சந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இவைகளெல்லாம் ஒரு குறியீடுகளாகவும் ஒரு அந்த தேசத்திற்கு வரக்கூடிய ஒரு அழிவை அது குறிப்பிடக்கூடிய ஒரு குறியீடுகளாக அவைகள் குறிப்பிட்டிருக்கின்றன. எனவே நாம் அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்குத்தான் இதற்கு பெயராக அப்பாக்லிப்டிக் இது முறை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த தானியேல் புஸ்தகத்தை எழுதியவர் தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் என்கின்ற பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் என் நியாயாதிபதி என்று பொருள். இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்தாக தேவன் இது மனிதன் கட்டிய ராஜ்யங்களை அதன் துன்மார்க்கத்தால் நியாயம் தீர்ப்பார் என்பதாகும். அதே போன்று இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தானியேல் என்று பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 24 இது 19, மார்க்கு 13, 14 போன்ற வசன பகுதிகளில் தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வரக்கூடிய 12 அதிகாரங்கள் அவைகள் இருக்கின்றன. அதில் வரக்கூடிய 4ஆம் அதிகாரமானது ஒரு அந்நிய தேசத்தினுடைய ராஜாவான நெபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவால் இந்த அதிகாரம் 4 எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார். அதே போன்று யூதேயாவில் இது 3 கட்டங்களாக பாபிலோனிய ராஜாவான நெபுகாத் நேச்சார் இந்த எருசலேம் மற்றும் யூதேயாவை அழித்து போட்டான். அதில் பார்க்கும் பொழுது இது முதல் கட்டமாக கிமு
605 வந்து எருசலேம் தேவாலயத்தை சூறையாடி சென்றான். அதே போன்று 597, கிமு 586 போன்ற 3 கட்டங்களில் அவர் வந்து இந்த யூதேயை வந்து அடிமைத்தனப்படுத்தினார். அப்பொழுது அடிமைத்தனப்படுத்தும் பொழுது அங்கே இருந்த கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஒரு முக்கியமான நபர்களை, அறிவு சார்ந்த நபர்களை மற்றும் தேர்ந்தெடுத்து தென் தேசமான யூதேயாவிலிருந்து பாபிலோனிய ராஜாவான் நேபுகாத்நேச்சார் அடிமைகளாக கொண்டு சென்றார். அப்படி அடிமைகளாக கொண்டு சென்ற பொழுது இது முதல் அடிமைத்தனத்தில் ஒரு நபராக அந்த தானியேல் இருந்தார். அப்பொழுது அவருடைய வயது ஒரு 15 வயதாக இருக்கலாம். அவர் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவருடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், அபினோகு என்று சொல்லக்கூடிய 3 நபர்கள் வந்து அடிமைகளாக கொண்டு சென்றார்கள். அதே போன்று தானியேல் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுதே அந்த உணவிலும் மதுபானத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். அதே போன்ற தீர்மானத்தை தான் அவருடைய நண்பர்களும் செய்தார்கள். அந்த உறுதியான ஒரு தீர்மானத்தை வந்து கடைசி வரை காப்பாற்றினார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இது 3 முறை தேவனை நோக்கி பணிந்து கொண்டார் என்பது இந்த வேதாகமத்தில் வந்து தானியேலை குறித்து குறிப்பிடுகிறது. அதாவது ஜெப நாயகனாக அவரை வந்து சொன்னால் இது மிகையாகாது. அவர் வந்து பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பிலே வந்து அந்த வேலை அமர்த்தப்படுகிறார். அதாவது பிரதான மந்திரி, பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் வந்து அவர் வந்து பணியமர்த்தப்படுகிறார். 3 நேரமும் தேவனை தொழுக வேண்டும் என்பதில் அவர் மிகவும் ஒரு முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடித்து வந்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று. தானியேல் காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் யார் என்று பார்க்கும் பொழுது இதே ஒரு ஸ்லைடை தான் நாம் வந்து எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுதும் பார்த்தோம். அதாவது எரேமியா பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு முன்னர் அதாவது தீர்க்கதரிசியாக அவர் எருசலேமில் இருந்தார். அதாவது எரேமியாவுக்கு அடுத்தபடியாக எசேக்கியேல் வந்து 2வது முறையாக அந்த பாபிலோன் அடிமைத்தனம் நடைபெறும் பொழுது அவர் தீர்க்கதரிசியாக கொண்டு செல்லப்பட்டார். அவர் வந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு சென்ற பொழுது அவர் வந்து அங்கே பாபிலோனுக்கு சென்றடையும் பொழுது அந்த சமயத்தில் வந்து தானியேல் வந்து ஏற்கனவே அவர் வந்து அரண்மனையிலே வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தார் என்று நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வந்து இதை படிக்கும் பொழுது பார்த்தோம். இன்றைக்கு நாம் ஒரு வேலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நான் வந்து ரெஸ்யூம் வந்து நான் வந்து தயார்படுத்துவோம். அப்படிப்பட்ட ரெஸ்யூமே நான் வந்து தானியேலுக்கு நான் வந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியப்படும் விதமாக அவர் பாபிலோனிய ராஜ்யத்திலே கிட்டத்தட்ட ஒரு 6 ராஜாக்களுக்கு அவர் வந்து அரசியல் ஆலோசகராக அவர் வந்து பணிபுரிந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சாரை பற்றி தெரியும். அவருக்கு பிறந்த மகன் மெரோராத் என்று சொல்லக்கூடிய நபர். இது போன்று அதற்கு பின்னாக வரக்கூடிய அநேக ராஜாக்களுக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று. தானியேல் வந்து எந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபராக அனைத்து ராஜாக்களுக்கும் அவர் இருந்திருப்பார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாபிலோனிய ராஜ்யத்தை வீழ்த்திய ராஜாக்கள் வந்து மீதோ பாரசீக ராஜ்யம். அப்போ அந்த மீதோ பாரசீக ராஜ்யத்தை வந்து ராஜ்யம் வந்த பிறகும் கூட அப்போதிருந்த ராஜாக்களான டாரிஸ் தரியு என்கின்ற ராஜா, மேதோ என்கின்ற ராஜா, கோரேஸ் என்கின்ற ராஜா, இது போன்ற மீதோ பாரசீக ராஜ்யம் வந்த பின்னும் கூட அந்த ராஜ்யத்தில் இருந்த ஒரு 3 ராஜாக்களுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தார் என்று பார்க்கும் பொழுது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஒரு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியா என்கின்ற நாடானது பாகிஸ்தானை வந்து கைப்பற்றி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே வந்து பாகிஸ்தானில் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து இந்தியா வந்து ஆட்சி அமைக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் பாகிஸ்தானிலே வந்து முன்னால் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஒரு பிரதமருக்கு ஆலோசகராக இருந்த நபரையே வந்து ஆலோசகராக வைப்பாரா என்று நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு கனவிலே கூட அது போன்ற காரியங்கள் வந்து நடைபெறாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த இடத்துல நடைபெறுகிறது. அதாவது தானியேலை வந்து பாபிலோனிய ராஜ்யத்திலேயும் இருந்த ராஜாக்கள் அனைவரும் ஒரு ஆலோசகராக வைத்தார்கள். அதே போன்று பாபிலோனிய ராஜ்யத்தை கைப்பற்றிய மீதோ பாரசீக ராஜ்யத்திற்கும் இவர் ஆலோசகராக இருந்தார் என்றால் ஒரு கிட்டத்தட்ட 72 ஆண்டுகள் வந்து இந்த ஒரு 2 ராஜ்யங்களுக்கும் அவர் வந்து ஆலோசகராக இருந்தார் என்றால், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார் என்றால், அல்லது சீஃப் செக்ரட்டரியாக அவர் இருந்தார் என்றால், அந்த தானியேலுக்கு இருந்த அந்த ராஜதந்திரம் மற்றும் தானியேலுக்கு இருந்த அந்த ஞானம், அந்த தானியேலுக்கு தேவன் கொடுத்த ஞானம் எந்த அளவுக்கு அது வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று நம்மால் வந்து சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. அதற்கு மேலாக அவர் வந்து தேவனுக்கு பயந்து
அவர் வந்து வாழ்க்கையில் வந்து எது சரியானது என்பதை தீர்மானித்து அதை வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடித்தார் என்பது மிக முக்கியம். இந்த புஸ்தகத்தினுடைய இது மூல வசனம் என்னவென்றால் தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தான் வந்து இந்த புஸ்தகத்தினுடைய மூல வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இந்த வசனம் ஏன் வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து ஒரு மூல வசனமாக இருக்கிறது என்றால், தேவன் வந்து உலக பிரகாரமான 4 ராஜ்யங்களான பாபிலோன் ராஜ்யம், அதற்கு பின்பாக வரக்கூடிய மீதோ பாரசீக ராஜ்யம், அதே வீழ்த்தி அதற்கு பின்பாக வரக்கூடிய கிரேக்க ராஜ்யம், கிரேக்க ராஜ்யத்தில் வரக்கூடிய அலெக்சாண்டர் மற்றும் அதற்கு பின்பாக வந்த ரோம சாம்ராஜ்யம், அதே போன்று 4வது உலக ராஜ்யமான ரோம சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே தேவன் வந்து தன்னுடைய ஆவிக்குரிய ராஜ்யமான சபையை வந்து எவ்வாறு ஸ்தாபிக்கப் போகிறார் என்பதை குறித்தின அந்த தீர்க்க தரிசன வசன பகுதியை மிக துல்லியமாக நிகழ்வை அந்த ஒரு கால அளவை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதேபோல் மேசியாவினுடைய வருகை, அவர் வந்து எந்த காலகட்டங்களிலே அவர் வந்து அவதரிப்பார், இது போன்ற காரியங்களையும் மிக தெளிவாக துல்லியமாக அறிவிக்கக்கூடிய அது புஸ்தகமாக அமைகிறது. அதே போன்று இந்த ஒரு புஸ்தகத்தில் நாம் வந்து ஒரு அறிவு சார்ந்த காரியங்களை நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். அதில் வந்து தானியேலுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானம், அந்த ஞானத்தின் மூலமாக அவர் வந்து பல்வேறு விதமான காரியங்களை ராஜ்யங்களிலே அவர் செய்தார். எனவே இந்த எல்லா காரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாக இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இந்த புஸ்தகத்தினுடைய மூல வசனமாக அது அமைகிறது. அதாவது உலக ராஜ்யத்தில் தேவனுடைய திட்டம், அதாவது உலகத்திலே வந்து இது வெளிப்படுத்தப்பட்ட ராஜ்யங்கள் வந்து வேதாகமத்திலே பாபிலோனிய ராஜ்யம், நேபுகாத்நேச்சார், அதே போன்று இது முன்னறிவிக்கப்பட்ட ராஜ்யங்கள். முன்னறிவிக்கப்பட்டது என்றால் தானியேலுடைய காலகட்டத்தில் இருந்தது. எனவே அது வந்து தானியேல் புத்தகத்தில் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இது முன்னறிவிக்கப்பட்டது என்னவென்றால் எந்தெந்த ராஜ்யம் என்றால் பாரசீகம், கிரேக்கம், ரோம சாம்ராஜ்யங்கள். தேவனுடைய ராஜ்யமான சபை எப்படி நிறுவப் போகிறது என்பதை குறித்த தீர்க்க தரிசனம் வந்து இது முன்னறிவிக்கப்பட்டதாக இந்த தானியேல் புஸ்தகத்தில் வந்து தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று தனக்குத்தான் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிமொழி. அதாவது அதிகாரம் 1லிருந்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 21 வசனங்கள் சென்று பார்க்கும் பொழுது தானியேல் எவ்வாறு பாபிலோன் ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார், அங்கே பாபிலோன் ராஜ்யத்தில் என்னென்னலாம் நடைபெற்றன, அப்பொழுது அவர் வந்து எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன என்பதை குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரை தான் வந்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 21 வசனங்கள். அதே போன்று 2ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய நேபுகாத்நேச்சார் கண்ட கனவு, அந்த பாபிலோன் ராஜ்யத்திலே நேபுகாத்நேச்சார் வந்து அவர் கண்ட கனவு, அவர் அந்த கனவை வந்து தானியேல் அதை வந்து தெரிவித்ததன் காரணமாக அவருக்கு கிடைத்த பதவி உயர்வு, அதை குறித்து நாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போன்று தானியேல் தாங்கள் வந்து தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களான 3 நபர்கள் வந்து தேவன் மேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள், அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். அதாவது நீதிக்காக எவ்வாறு நின்றார்கள், அதன் மூலமாக அவருடைய உயிரை வந்து பணைய வைத்தார்கள் என்பதை குறிப்பிடக்கூடிய அக்கினி உலகிலே வந்து தன்னுடைய விசுவாசத்தை வந்து நிரூபித்ததை குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வை அதிகாரம் 3 நாம் வந்து படிக்கலாம். அதே போன்று நேபுகாத்நேச்சருடைய 2வது கனவு, அதன் மூலம் அவருடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம், அவர் மனநிலையில் ஏற்பட்ட ஒரு பைத்தியம் பிடித்தது போன்ற ஒரு மாற்றத்தை, அதன் மூலம் 7 ஆண்டுகள் அவர் வந்து மிருகத்தை போல அவர் வாழ்ந்து வந்தார். அதற்கு பின்பாக அவர் வந்து தேவனை நோக்கி அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் வந்து எவ்வாறு திரும்பவும் அவர் ராஜாவானார் என்பதை குறித்து குறிப்பிடக்கூடிய அதிகாரம் 4. இந்த அதிகாரத்தை எழுதியவர் நேபுகாத்நேச்சார். அதே போன்று பெல்சாசர் ராஜாவினுடைய வீழ்ச்சி, இந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை வந்து குறிப்பிடக்கூடிய கடைசி ராஜா பெல்சாசர், இவருடைய ராஜாவுடைய வீழ்ச்சியை வந்து தேவன் எப்படி அறிவித்தார் என்பதை அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் சென்று படிக்கலாம். அதே போன்று 6வது அதிகாரத்தில் தரிசீஸ் ராஜா மற்றும் சிங்கத்தின் கெபியில் தானியேல். அதே போன்று அதிகாரம் 7லிருந்து 12 அதிகாரங்கள் வந்து உலக வரலாற்றினுடைய தேவனுடைய நோக்கம், உலக வரலாற்றை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, அதை குறித்து தானியேல் கண்ட கனவு மற்றும் தரிசனம் வந்து 7லிருந்து 12 அதிகாரங்கள். தானியேல் கண்ட 4 மிருகங்களுடைய கனவு. அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் அதிகாரத்தில் தானியேல் கனவு ஆட்டுக்கிடா மற்றும் ஆட்டுக்குட்டியினுடைய கனவு. அதே போன்று 9ஆம் அதிகாரத்தில் தானியேலினுடைய வேண்டுதல் மற்றும் 70 வாரங்கள் பற்றிய தீர்க்க தரிசனம். இது வந்து இது முழுமையாக மேசியாவினுடைய தீர்க்க தரிசனமாக அமைகிறது. தானியேல் கண்ட கடைசி காலத்தினுடைய
தீர்க்க தரிசனம். கடைசி காலம் என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள். இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய தரிசனங்கள் என்ன என்பதை குறித்தான தரிசனங்கள். அது 10 to 12 அதிகாரங்கள். இதுதான் தானியேல் புத்தகத்தினுடைய ஒரு முன்னோட்டம். அதாவது அதிகாரம் 1 நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தானியேல் புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறது. யூதா ராஜா யோகாக்கிம் என்று சொல்லக்கூடிய யூதா ராஜனுடைய 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டு தேவாலயத்தை சூறையாடி சென்றார். அது 605. அதான் இது முதல் முற்றுகை. முதல் முற்றுகையின் பொழுது அவற்றை எடுத்துக்கொண்டு யூதேயாவில் இருந்து மிக முக்கியமான செல்வந்தர்கள், ராஜ பரம்பரை சார்ந்தவர்கள், ஞானிகள், அதாவது அரசாங்க வேலையில் உகந்தவர்களை பாபிலோனிற்கு கொண்டு சென்றார். அதிலே தானியேல் மற்றும் அவர் நண்பர்கள் அனனியா, மீஷாவேல், அசரியா என்கின்ற 3 நபர்கள். இவர்கள் தான் தானியேலோடு சேர்ந்த நண்பர்கள். இந்த 3 நபர்களும் தானியேலோடு சேர்ந்து அடிமைகளாக கொண்டு சென்றப்பட்டார்கள். நெபுகாத்நேச்சார் அவன் ஒரு பிரதான அதிகாரியான மேல்ஷாரை நோக்கி அவர்கள் அனைவருக்கும் இந்த 4 நபர்களுக்கும் நல்ல ராஜ உணவு கொடுத்து அவர்களை நன்றாக பார்த்துக்கொள் என்றான். மெல்ஷாவர் 4 பேர்களுடைய பெயர்களையும் பாபிலோனிய பெயர்களாக மாற்றினார். தானியேல் என்ற பெயரை பெல்தேசாசர் என்று மாற்றினார்கள். அப்பொழுது தானியேல் ராஜ உணவு மற்றும் திராட்சரசம் போன்றவற்றால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தனக்குள் தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த இடத்துல தானியேலினுடைய அந்த டிட்டர்மினேஷன், அதாவது நாம் ஒரு அடிமைகளாக கொண்டு சென்று விட்டோம், ராஜ உணவை நாம் ஒரு மனிதர் வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு தேவன் மேல் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் என்று நம்ம சற்றே சிந்து பார்க்க வேண்டாம். தேவனுக்கு அது தீட்டு என்பதை அவர் உணர்ந்து அவர் திராட்சரசம் வேண்டாம், எந்த விதமான ராஜ உணவு வேண்டாம் என்பதை அவர் சொல்லி அவர்கள் 4 நபர்களும் இப்படிப்பட்ட தேவனுக்கு உகந்த ஒரு காரியத்தை தீர்மானமாக அவர் எடுத்துக்கொண்டதால் தேவன் கண்டிப்பாக தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் சகல ஞானத்தையும் கொடுத்தார். அதில் தானியேல் சகல சொப்பனத்தையும் விளக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். அதிகாரம் 2. நெபுகாத்நேச்சாரினுடைய 2ஆம் வருட ஆட்சி காலத்திலே அவர் ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த கனவிலே இது மிகப்பெரிய ஒரு சிலை இருக்கிறது. அந்த சிலையான 4 உலோகங்களால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அந்த சிலையினுடைய தலை தங்கம், அந்த சிலையினுடைய மார்பு பகுதியானது கையெல்லாம் வெள்ளி, அந்த சிலையினுடைய இடுப்பு பகுதி மற்றும் தொடைப்பகுதி வெண்கலம், அதனுடைய கால் பகுதி இரும்பு, அதே போன்று பாதம் இரும்பு மற்றும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவை. இவ்வாறு இந்த ஒரு சிலையை அவர் பார்த்து மிக ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் இருந்து ஒரு சிறிய கல்லானது ஒரு பெயர்ந்து வருகிறது. அது ஒரு இந்த மிகப்பெரிய ஒரு சிலையினுடைய கால் பகுதியிலே அது தட்டி உழுகிறது. அப்படி தட்டும் பொழுது கால் பகுதியில் அது தட்டும் பொழுது அந்த சிலை இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிலையானது தூள் தூளாக மாறி அது காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறது. அவ்வாறு காற்றோடு காற்றாக கலந்து விட்டவுடன் இந்த ஒரு சின்ன கல்லானது மிகப்பெரிய ஒரு பாறையாக மாறி இந்த உலகையே அது நிரப்பும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மலையாக மாறிவிட்டது. இதை பார்க்கும் பொழுது உடனே ராஜா அவர் இந்த கனவிலிருந்து எழுந்து விடுகிறார். எழுந்துவிட்டு அவர் ஒரு கட்டளை விடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார் என்றால், அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாஸ்திரிகளை அனைவரையும் கூட்டி கொண்டு வர சொல்லி தான் கண்ட கனவு என்ன என்பதை அவர்கள் சொல்லி அந்த கனவில் இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை அவர்கள் கூற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். இருந்த எந்த ஒரு நபர்களாலேயும் அந்த ஒரு கனவை சொல்லி அந்த கனவில் வரக்கூடிய விளக்கத்தை நெபுகாத்நேச்சார் ராஜாவிற்கு தர முடியவில்லை. அப்பொழுது ராஜா இவர்கள் எல்லோரையும் தலைகளை வெட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இந்த ஒரு காரியமானது தானியேலுக்கு செல்கிறது. தானியேல் உடனே தேவனிடத்திலே அதை குறித்து விசாரித்து தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை வைத்து நெபுகாத்நேச்சார் கண்ட கனவை அவர் விவரித்து நெபுகாத்நேச்சார் இடத்துல குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், தங்கத்தினால் ஆன தலை. அப்பொழுது இந்த தங்கத்தினால் ஆன தலை தான் நீர் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாபிலோனிய ராஜ்யம். இந்த மார்பு பகுதியானது வெள்ளியினால் ஆன இந்த பாபிலோன் ராஜ்யத்திற்கு பின்பாக வரக்கூடிய ராஜ்யமான மீதோ பாரசீக ராஜ்யத்தை அது குறிக்கிறது. அதே போன்று இடுப்பிலிருந்து தொடை வரை இருக்கக்கூடிய ஒரு வெண்கலமானது அது எதை குறிக்கிறது என்றால், இந்த பாபிலோனிய ராஜ்யத்தை வீழ்த்தி
அந்த கிரேக்க ராஜ்யம் வருகிறது. இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதான் வந்து வெண்கலம். அது மகா அலெக்சாண்டர் வந்த அந்த ராஜ்யம். அதே போன்று இந்த ராஜ்யமானது கால் பகுதியான இருக்கக்கூடிய ராஜ்யமானது ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோமர் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே ஒரு கல்லானது உருண்டு வந்து பாதத்திலே இது படுகிறது. அப்பொழுது எல்லா அந்த சிலையும் தூள் தூளாக காற்றிலே பறந்து விட்டது. ஆனால் அந்த கல் மட்டும் ஒரு மிகப்பெரிய கல்லாக மாறுகிறது. அதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யம். ரோம ராஜ்யத்தினுடைய காலகட்டங்களிலே அவர் வந்து தன்னுடைய ராஜ்யமான சபையை வந்து ஸ்தாபிக்கிறார். அந்த சபையானது ஒரு சிறு கூட்டமாக தொடங்கப்பட்ட அந்த சபையானது நாளுக்கு நாள் அது பெருகி அது உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு அதாவது உலகம் முழுவதும் பரவும். அந்த ராஜ்யமானது வேறொரு ராஜ்யத்தின் கையிலே வந்து கொடுக்கப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யமானது இன்றைக்கு சபையானது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆவிக்குரிய சபையான தேவனுடைய ராஜ்யமானது அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் காலகட்டங்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே உண்டாக்கப்பட்ட ஒரு உலக ராஜ்யத்தினால் அழிக்க முடியாத வகையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜ்யம்தான் வந்து சபை என்பதை, தேவனுடைய ராஜ்யம்தான் வந்து ஆவிக்குரிய சபை என்கின்ற ஒரு சபையினுடைய தீர்க்க தரிசனத்தை மிக துல்லியமாகவும் மிக மிக தெளிவாகவும் இதை வந்து அந்த நேபுகாத்நேச்சரிடத்திலே தானியேல் வந்து விளக்குகிறார். அவ்வாறு அந்த ஒரு இது விளக்கத்தை கேட்ட நேபுகாத்நேச்சர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அந்த தானியேலை வந்து நேபுகாத்நேச்சருக்கு அடுத்த ஒரு அதாவது அடுத்த தலைமை பொறுப்பிலே அவரை வந்து ராஜ்யத்தின் ஆலோசகராக இங்கே வந்து நியமிக்கிறார். அதற்கு மேலாக தேவனுடைய ராஜ்யமான சபை எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது, ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜ்யமாக இந்த சபையானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அதே போன்று அதிகாரம் 3 நேபுகாத்நேச்சர் சிலை மற்றும் தானியேல் நண்பர்களுடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது. அதாவது நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறார் என்றால் 90 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட தன்னுடைய பொன் சிலையை அவர் வந்து நேபுகாத்நேச்சர் உருவாக்குகிறார். அதை வந்து உருவாக்கி யாரெல்லாம் வந்து இந்த பொன் சிலையை வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்களை வந்து ஒரு அக்னி சூளையிலே போடுவோம் என்கின்ற ஒரு கட்டளையை வந்து அவர் வந்து பிறப்பித்தார். அப்பொழுது ஒருவன் ராஜாவிடம் சென்று சாத்ராக் மேஷாக் அபினாகோ என்கின்ற இந்த 3 நபர்கள், சாத்ராக் மேஷாக் அபினாகோ என்கின்ற இந்த 3 நபர்களும் உம்முடைய சிலையை வந்து வணங்க மறுக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த நபர்கள் ஏன் வணங்க மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து யூதர்கள், அவர்கள் தேவன் ஒருவருக்கே அவர்கள் வந்து தங்களை வந்து வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். எனவே ஒரு மனிதர்களுக்கோ அல்ல மனிதர்களுடைய சிலைகளுக்கோ அவர்கள் வந்து தங்களை வந்து வணங்காமல் அவர்கள் வந்து தைரியமாக நின்றார்கள். அப்பொழுது ராஜா மிகவும் கோபம் கொண்டு அவர்களை அழைப்பித்தான். அந்த 3 நபர்களும் நேபுகாத்நேச்சரிடத்தில் எந்த அளவிற்கு அவர் தைரியமாக பேசுகிறார்கள் என்று நாம் இங்கே வந்து சென்று படிக்க வேண்டும். வல்லரசாக இருந்த பாபிலோன் ராஜாவினிடத்திலே இந்த அடிமைகளாக சென்ற நபர்கள் எப்படி தைரியமாக பேசுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதற்கு காரணம் தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவனுடைய சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் தான் அவர்களை இந்த அளவிற்கு பேச வைக்கிறது. எவ்வாறு அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த 3வரும் நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி இது விடுவிப்பார். அவ்வாறு இது விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின இது பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கின்ற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இதை வந்து பார்த்த நேபுகாத்நேச்சர் மிகவும் கோபமடைந்தார். அந்த ஒரு நெருப்பு சூளையை 7 மடங்கு அதிகமாக அந்த சூளையை வந்து நெருப்பை வந்து அது மூட்டும்படி சொல்கிறார். அவ்வாறு நெருப்பை மூட்டி அந்த 3 நபர்களையும் தூக்கி அந்த சூளையிலே தூக்கி போடுகிறார்கள். அவ்வாறு போட்டவுடன் பார்க்கும் பொழுது அந்த 3 சாத்ராக் மேஷாக் அபினாகு என்று சொல்லக்கூடிய 3 நபர்களுக்கு மத்தியிலே இன்னொரு நபரும் 4ஆவதாக இன்னொரு நபர் அந்த இடத்துல இருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் 4 நபர்களும் அந்த சூளைக்குள்ளே அவர்கள் வந்து எரிகிற அந்த அக்கினி சுவாலைக்குள்ளே நடக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். இதை கண்டவுடன் நேபுகாத்நேச்சர் மிகவும் பயந்து போகிறான். அவ்வாறு பயந்து அவர்கள் 3வரையும் வெளியிலே வர சொல்கிறான். அவ்வாறு 3வரும் வெளியிலே வரும் பொழுது அவர்களுடைய உடம்பிலே எந்த விதமான ஒரு தீக்கிரைக்குண்டான எந்த விதமான ஒரு சின்ன ஒரு தழும்போ இல்லது ஒரு கருகனுக்குண்டான ஒரு வாடையோ இல்லை என்பதை அவன் அறிகிறான், நேபுகாத்நேச்சர் அறிகிறான். அப்பொழுது 2வது முறையாக பாபிலோனிய மக்கள் தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் இதை செய்துள்ளார்.
அதேபோல் நெபுகாத்நேச்சர் இரண்டாவது முறையாக இஸ்ரவேல் தேவனை அவர் வந்து பணிந்து கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒன்று அதிகாரம், இது 4. இந்த அதிகாரம் வந்து ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ஒரு நெபுகாத்நேச்சரால் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். நெபுகாத்நேச்சருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் வந்து அவர் பார்க்கிறார், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் சுற்றிலும் அது எல்லா விதமான கனிகள், காய்கறிகள் எல்லாம் இருக்கின்றன. எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற அத்தனை பறவைகளும் அங்கே வந்து கூடு கட்டி மகிழ்கின்றன. அதே போன்று இந்த மரத்தினுடைய அடியை பகுதியில் எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகங்களும் நன்றாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் வந்து பாபிலோனிய ராஜாவினுடைய இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி. அதை வந்து குறிப்பிடக்கூடியதாக அது அமைகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு தூதன் வந்து அங்கிருந்து மேலே வானத்திலிருந்து வந்து அந்த மரத்தை இது முழுவதுமாக இது வெட்டி போடாமல் அந்த மரத்தை வந்து இது வெட்டி அதனுடைய வேரை மட்டும் அப்படியே விட்டு சென்று விடுகிறார். அவ்வாறு இந்த கனவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து எழுந்து விடுகிறார். எழுந்து விட்டவுடன் அவர் வந்து மீண்டும் அவர் வந்து தானியேலிடத்தில் சென்று கேட்கிறார் அந்த கனவினுடைய ஒரு விளக்கத்தை. அவ்வாறு கேட்கும் பொழுது தானியேல் வந்து இந்த ஒரு மரம்தான் வந்து உங்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சி முறையானது நீர் வந்து மிக விரைவில் வந்து இந்த ஆட்சியானது உம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்படும். அவ்வாறு பிடுங்கப்படும் பொழுது அந்த ஆட்சியானது இது முழுவதுமாக பிடுங்கப்படுவதில்லை, அது வந்து பாதியாக அது வந்து பிடுங்கப்படும் என்கின்ற ஒரு தரிசனத்தை குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த ராஜா வந்து அந்த தரிசனத்தை இது விளக்கத்தை தன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய அரண்மனையினுடைய மேல் கூரையில் வந்து நின்று கொண்டு தான் வந்து கட்டிய ஒரு மிக பிரம்மாண்டமான இந்த ராஜ்யத்தை குறித்து தன்னுடைய மனதிலே வந்து மிகவும் பெருமையாக அவர் நினைக்கிறான். இந்த ராஜ்யத்தை நான் தான் கட்டினேன், இந்த ராஜ்யத்தை வந்து இது முழுமையாக என்னால் கட்டப்பட்டது, என்னால் எல்லாமே நடந்தது என்கின்ற ஒரு மிகவும் இது பெருமையான ஒரு எண்ணத்தை கொண்டு அவன் ராஜ்யத்தை வந்து சுற்றி பார்க்கிறான். தேவன் வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அவரை வந்து அவரிடத்துல வந்து இந்த ராஜ்யத்துக்கு வந்து ராஜாவாக ஏற்படுத்துகிறவர் தேவன், நீ ஏன் வந்து பெருமையாக எடுத்துக்கொள்கிறாய் என்பதை அவர் குறிப்பிட்டு விட்டு எனவே நீ வந்து தாழ்ந்திருப்பாய் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு சொன்னவுடன் அவர் வந்து 7 வருடங்கள் வந்து மனிதர்களைப் போல் இல்லாமல் ஒரு மிருகத்தைப் போல அவன் மாறிவிடுகிறான். அதை வந்து நெபுகாத்நேச்சர் எந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மிகவும் வல்லரசாக திகழ்ந்திய நபர் வந்து தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த அந்த சொப்பனத்தின் மூலமாக அவன் உடனே வந்து மிருகத்தைப் போல மாறி ஒரு 7 ஆண்டுகள் அவ்வாறு அவன் வந்து பைத்தியம் பிடித்தவன் போல அவன் வந்து மிருகங்களாக இருந்து புல்லை தின்று வாழ்ந்து வந்தார் என்று பார்க்க முடிகிறது. அந்த 7 வருடங்கள் கழித்து அவன் வந்து உண்மையான தேவனை நோக்கி, இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவன் பார்க்கிறான். பார்த்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பைத்தியமானது தெளிந்து அவன் மீண்டும் வந்து அந்த ராஜ்யத்தில் வந்து அரசனாக அந்த அரியணை ஏறுகிறான் என்று பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நெபுகாத்நேச்சருடைய கொள்ளுப்பேரன் அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் ஆட்சி செய்து கொண்டு வரும் பொழுது அவன் வந்து ஒரு 1000 பேருக்கு திராட்சை ரசம் விருந்து அவன் வந்து அதை வந்து அரேஞ்ச் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் ஆட்களை அனுப்பி எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பாத்திரங்களை கொண்டு வந்து அதில் திராட்சை ரசத்தை அவனும் அவன் குடும்பத்தாரும் குடித்தார்கள். அவன் எந்த அளவிற்கு அவன் வந்து மிகவும் மேட்டுமையான மிகவும் கொடுமையான ஒரு நபராக இருந்திருப்பான் என்று பாருங்கள். அப்பொழுது ஒரு கைவிரல் தோன்றி, அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஒரு கைவிரல் சுவற்றிலே தோன்றி ஒரு கைவிரல் வந்து எழுதியது. அது எழுதுவது என்ன என்று அவன் புரியாமல் எழுதியதை அதை கண்டு பெல்சாசே கண்டு திகிலடைந்தான். இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன என்பது ராஜாவுக்கு புரியவில்லை. அப்பொழுது தானியேல் அழைக்க வரப்பட்டு தானியேலிடத்தில் கேட்கும் பொழுது தானியேல் குறிப்பிடுகிறார், மேனே தெக்கல் உபார்ஷின் என்று குறிப்பிடுகிறார். இதில் மேனே என்றால் தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தேக்கேல் என்றால் நீ தராசில் நிறுத்தப்படும் குறையாக காணப்பட்டாய். உபார்ஷின் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மீதிய பாரசீக ராஜ்யத்தின் கையில் ஒப்படைக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு சொன்னவுடன் அன்று இரவே ராஜா பெல்சாசர் கொலை செய்யப்பட்டு மேதியா ராஜாவான தரியு என்கிற ராஜா தன் 60 வயதில் பாபிலோன் ராஜ்யத்தை கைப்பற்றினான். இந்த ஒரு அதிகாரத்தினோடு பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ஆட்சி முறை இது முடிவு பெறுகிறது. 1854ஆம் ஆண்டு பாபிலோனில் தொல்பொருள் ஆராய்ச்சியால் கண்டறியப்பட்ட இந்த ஒரு களிமண் குவளையில் பெல்சாசர் எஃபோனிட்டாசிம் குமாரன் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சிங்கத்தின் கெபியில் தானியேல். அவ்வாறு மீதோ பாரசீக ராஜ்யம் வந்தவுடன் அதில் வந்து தரியு ராஜா ஆட்சி செய்கிறார். அந்த தரியு ராஜா ஆட்சி காலத்திலே
நான் ஏற்கனவே சொன்னது போல் பாபிலோன் ராஜ்யம் அது முடிந்து வீழ்த்தப்பட்டு இது மீதோ பாரசீக ராஜ்யம் வருது. அந்த மீதோ பாரசீக ராஜ்யத்திலேயும் பாபிலோன் ராஜ்யத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகள் இது பணிபுரிந்த அந்த ஒரு தானியேலையே இவரும் தன்னுடைய அரசியல் ஆலோசகராக நியமிக்கிறார். அவ்வாறு அரசியல் ஆலோசகராக நியமிக்கும் பொழுது அப்போது இருந்த அந்த ஒரு நாட்டில் இருந்த பாபிலோனியர்களின் அதிகாரிகள் என்ன செய்கிறார் என்றால், எப்படியாவது இந்த தானியேலை ராஜாவின் முன்பாக ஒரு குற்றப்படுத்தி நிறுத்த வேண்டும். அவர் குற்றப்படுத்தி நிறுத்தினால் அது ராஜா தானியேலை பதவி இறக்கம் செய்து இடத்துல திட்டம் போட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், தரியு ராஜாவினுடைய சிலையானது ஆங்காங்கே வைத்து அவருடைய சிலையை வணங்க வேண்டும் என்கின்ற கட்டளையை இந்த அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு இந்த சிலையை வணங்காத நபர்கள் சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்படுவார்கள் என்கின்ற அந்த தண்டனையையும் குறிப்பிட்டு அந்த ஒரு குறிப்பிலே குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு குறிப்பிட்டவுடன் தானியேல் அதை கண்டு எந்த ஒரு சணலும் அடையாமல், அதை கண்டு எதுவும் பயப்படாமல் தன்னுடைய தேவனாக யெகோவாவிற்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்து அந்த இடத்துல தான் எந்த ஒரு தேவனை தவிர நான் வணங்க மாட்டேன் என்பதிலே மிக 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 சரியாக இருக்கிறார். அதே போன்று மீதோ பாரசீக நாட்டினுடைய தெய்வங்களை வணங்க மாட்டேன் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார். அதை வைத்து அவர்கள் தரியு ராஜாவின் இடத்திலே தானியேலை மாட்டி விடுகிறார்கள். அவ்வாறு மாட்டி விட்டவுடன் அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்பட வேண்டும். ஆனால் அந்த உண்மையாக சொல்லப்பட வேண்டும் என்றால் அந்த தரியு ராஜாவிற்கு தானியேலை சிங்கத்தின் கெபியில் போடக்கூடாது என்பதுதான் அவனுடைய ஆசை. ஆனால் அதிகாரிகள் எல்லோருமே நீர் கொடுத்த அந்த வாக்கை மீறக்கூடாது என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக தரியு ராஜா விருப்பமில்லாமல் தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலே போடுவதற்கு தானியேலை அவர்கள் சொல்வது போல தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ளே இறக்கி விடுகிறார்கள். அவர் இறக்கிவிட்டு கெபியை இது மூடி விடுகிறார்கள். அவரும் இது மூடிவிட்டவுடன் தேவன் தேவதூதர்களை அந்த கெபிக்குள் அனுப்பி தேவதூதர்கள் சிங்கத்தினுடைய வாயை கட்டிவிடுகிறார்கள். அவ்வாறு கட்டிவிட்டவுடன் சிங்கமானது தானியேலை கொல்லாமல், தானியேலை எந்த தொந்தரவும் செய்யாமல் ஒரு நாள் முழுவதும் தானியேல் சிங்கத்தின் கெபியில் இருக்கிறார். அடுத்த நாள் அவர் ராஜா ஒரு மிகவும் அவசரமாக சிங்கத்தின் கெபியை திறந்து பார்க்கிறார். அவ்வாறு திறந்து பார்க்கும் பொழுது தானியேல் உயிரோடு இருப்பதை அவர் கண்டு மிகவும் ஆச்சரியப்படுகிறார். அப்பொழுது தானியேலிடத்திலே அந்த ராஜா கேட்கும் பொழுது தானியேல் தேவன் தன்னுடைய தூதர்கள் மூலமாக சிங்கத்தினுடைய வாயை கட்டி வைத்திருக்கிறார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதை கேட்டவுடன் ராஜா மிகவும் பயந்து அவர் ஒரு அரசாணை அடிக்கிறார். அது என்னவென்றால், யாரெல்லாம் தானியேலை சூழ்ச்சி செய்து யாரெல்லாம் தானியேலை எடுத்து அந்த சிங்கத்தின் கெபியிலே போட்டார்களோ அவர்களுடைய அந்த அதிகாரிகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் அதிகாரிகளோடு சேர்த்து அவர்களை இந்த சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பிக்கிறார். அவ்வாறு அந்த ஆணையை பிறப்பித்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறார் என்றால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் இது முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறவர் என்பதை ஒரு அந்நிய தேசத்தான தரியு என்பவர் தேவனை அவர் மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் தேவனுடைய இஸ்ரவேல் தேவனுக்கு நீங்கள் நடுங்க வேண்டும் என்பதை என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போன்று தானியேல் சுமார் 85-90 வயது இருக்கும். அவரை இந்த சிங்கத்தின் கெபியிலே போடும் பொழுது அந்த ஒரு நிலையிலும் கூட அவர் பாறையாக நின்று அவர் தேவனிடத்தில் அவர் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை அவர் நிரூபித்தார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் இது போன்ற அற்புதங்களை நடத்தி செல்லும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறதால், தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பதற்காகத்தான் இது போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து வருகிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யமானது தாவீதின் சந்ததியில் மேசியா மூலம் தன் ராஜ்யத்தை நிலைநாட்டுதல் தான் தேவனுக்கு ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்தது. எனவே தேவனுடைய ராஜ்யமான சபை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதற்கு முன்பாக இந்த அக்கிரமம் செய்யக்கூடிய அநேக நபர்களை அவர் நீக்கிவிட்டு புதுமையான ராஜ்யங்களை கொண்டு இந்த உலகத்தை தயார்படுத்துகிறார். தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு தயார்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற கனவுகள் மற்றும் ராஜ்யங்களை அவர் குறிப்பிடுகிறார்.